வணக்கம் சினிபாட் தமிழ் வியூவர்ஸ். இந்த வாரம் திரையரங்கில் ரிலீஸாக இருக்க ரயில் படத்தோட பப்ளிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரயில்ன்றது அது கான்செப்ட், இது பேர் எனக்கு புரியல. படம் நல்லா இருந்துச்சு. அதாவது சக மனுஷங்களை மதிக்க தெரியணும், எல்லாருமே அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஹிந்திக்காரன் தமிழ்காரன் அதெல்லாம் எதுவும் கிடையாது. வேலை பார்த்தா சம்பளம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. புரியல அதெல்லாம் இல்லை, போரிங் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நல்லா இருந்துச்சு. நார்த் இந்தியன் இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே மனுஷன் தானே, பாசக்காரங்க தானே. இதே நம்ம தமிழ்காரன் பாசக்காரன், அவன் தமிழ்காரன். அதான் மனுஷங்களை மதிச்சு இதுன்னா எல்லாருமே பாசக்காரங்க தான். இந்த சொன்னாங்கல்ல, அனாதமா பணமாக இருந்தால் அது ஒரு இது சொல்ல இருந்தார். பூமி வந்து யாருக்குமே சொந்தம் கிடையாது. நான் இங்கேருந்து துபாயில் வேலை பார்க்குறேன். இப்போ இதே நான் அங்கே அனாத பணமாக இருந்தால், இதே நான் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரேபியன்காரன் அவ்வளோ துடிக்கிறான்றாங்களே. அதான் மனுஷங்களை மதித்து அந்த இது மனசுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அதான் அது சூப்பராக இருக்கு. படம் நல்லா இருக்கு, நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. படம் வந்து டாக்ஸ் அபவுட் ஹியூமனிட்டி. பாஸ்கர் சக்தி சார் நமக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க வந்துட்டு நல்ல ரைட்டர். நிறையா சுசீந்திரன் சார் படத்துக்கு எல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. தேனி மாவட்டத்தில் எடுத்தது. இந்த மாதிரி படங்கள் வரணும். ஆக்சுவலாக ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த அயோத்தி பார்த்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக வருது ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ குங்குமராஜ், அப்புறம் வந்து வைரமாலா, அப்புறம் அந்த பர்வஸ் எல்லாம் அப்படியே அந்த ரோலாகவே நடிச்சிருக்காங்க. ஐ மீன் அந்த ரோலாகவே வாழ்ந்துருக்காங்க. தட்ஸ் வாட் ஐ வுட் சே. மியூசிக் நல்லா இருக்குது. ஒரு நல்ல முயற்சி. இந்த மாதிரி படங்கள்லாம் வரும். நம்ம எவ்வளோ மலையாள படங்கள்லாம் நம்ம வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறோம். இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு நம்ம நிறைய என்கரேஜ் பண்ணால் தான் இன்னும் குவாலிட்டியாக வரும். நல்ல அருமையான படம். எல்லாரும் அவசியம் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. பார்க்கலாம். ஏன்னா இதில் மெயினாக என்னென்னா, இதில் ஒரு டைலாக் இருக்குது. அதாவது இந்த உலகத்துக்கு நம்ம எல்லாருமே மைக்ரண்ட்ஸ் தான் ஆக்சுவலி. ஓகே, நம்ம வெளியூர்லேருந்து வந்தவங்களை வந்து வேறு மாதிரி பார்க்க தேவை கிடையாது. வடநாட்டை இங்கே இருக்கிறவங்க அப்படி பார்க்க வேண்டாம். சவுத் இந்தியன், நார்த் இந்தியன்ஸ் பார்க்க வேண்டாம். ஆக்சுவலி நம்ம ஒழுங்காக வேலையை செஞ்சால் நம்ம வேலை எப்போவுமே தக்க வச்சுட்டுருக்கலாம். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாருமே மைக்ரண்ட்ஸ் தான். அதுக்காக வந்து அவங்கள தவறாக பார்க்க வேண்டாம் அப்படின்றது. அதாவது இந்த காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவையான படம் அது. எல்லோரும் பார்க்கணும். எனக்கு இந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் கண்டிப்பாக இனிமேல் வந்து நார்த் இந்தியன்ஸை இங்கே பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக கண்டிப்பாக ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அவங்களோட இதை புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே. இப்போ இந்த ஆக்ட்ரஸ் வைரமாலா, குங்குமராஜ், நான் கேள்விப்பட்டேன் அவர் வந்துட்டு இதில் கூத்துப்பட்டுலேருந்து வந்தாங்க. ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பர்வஸ், அந்த பையன் நார்த் இந்தியன் பையனாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே இஸ் வெரி நைஸ் ஆக்சுவலாக. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட நான் என்ன ரெக்வஸ்ட் பண்ணால் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப அருமையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லோரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வேறு மாதிரி நினச்சிட வேண்டாம். அது ஸ்லோவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த அயோத்தி பட ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். லைக் ரொம்ப நல்லா இருந்தது. பட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கவங்க, ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸாக இருக்கவங்க, இல்லை ரைட்டர்ஸாக ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஆர் வாட் எவர் டிபார்ட்மெண்ட் இன் சினிமா, கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவையாக பார்க்கலாம். பிகாஸ் இந்த படம் இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் ஃபிலிம், இட்ஸ் அன் ஆர்ட் ஃபிலிம். இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஒரு ஹியூமனிட்டியை விரும்புகிறவங்க கண்டிப்பாக ரசிக்கலாம். பட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆடியன்ஸால் இது ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு கிளீஷேவாக இருக்கும். ஆனால் இது ஒரு நல்ல ஃபிலிம் தான். பட் ஒரு லேர்னிங் ஆஸ்பெக்டாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஏபிள் டு லேர்ன் அ லாட் ஆஃப் ஸ்டஃப். மெசேஜ் நல்லா கன்வே ஆகுது. நல்லா இருக்கு. இட்ஸ் அ நைஸ் மெசேஜ். லைக் இட்ஸ் அபவுட் ஹியூமனிட்டி. லைக் நார்த்லேருந்து இங்கே வரவங்க படுற கஷ்டம், அவங்கள நம்ம எப்படி இப்போது நிறைய விஷயத்தில் நம்மளே கனெக்டும் பண்ணிக்கலாம்ல. நம்மளே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணியிருப்போம் அவங்கள. யாரா இவங்க? இப்போ பஸ்ஸில் ட்ராவல் ஆகும்போதே நம்ம வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணியிருப்போம். இவங்க ஏன் இங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற போது. ஸோ இந்த ஃபிலிம் அந்த தீம் எல்லாமே சொல்லுது. இட்ஸ் பேசிக் அபவுட், நான் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் ஆல் அபவுட் ஹியூமனிட்டி. வி யூஸ் டு சப்போர்ட் ஹியூமன். அவ்வளோதான். கஷ்டப்பட்டு அவங்க ஃபேமிலியை விட்டு வராங்கன்னு போது நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட், ஒரு லவ் அண்ட் கேர் கொடுத்தாலே போதும். இல் பி ஹாப்பி, நம்மளும் ஹாப்பியாக போயிடலாம்ல. இந்த படம் மூலமாக அவங்க மேலே இருக்கிற ஒரு வியூ வந்து சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகுமான்னு தெரியாது. இன்றைக்கி சேஞ்ச் ஆகலாம், நாளைக்கு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக சேஞ்ச் ஆகும். பட் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். படம் எப்படி இருந்துச்சு? படம் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. லைக் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ் சொல்கிற ஒரு படம் தான். மெயின் விஷயம் என்னென்னா, அந்த மெசேஜ் வந்து லைக் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி டைலாக பேசி சொல்லாமல் லைக் யதார்த்தமாக ரியல் லைஃப்பில் எப்படி நடக்கும், ஒவ்வொருத்தர் எப்படி லைக்
நடந்துப்பாங்க. அந்த மாதிரி ரியல் லைஃப் பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று வந்து எப்படி சொல்லணும்னா வந்து இந்த டைலாக்ஸும் கூட லைக் திணிச்சு வச்ச மாதிரி இல்லாமல் நார்மலாக அவங்க எப்படி ஒரு ஃபேமிலி செட்டிங்கில் ரூரல் செட்டிங்கில் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்குது. படம் ஆக்சுவலாக காஸ்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நம்ம வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. நான் வந்து எல்லோரும் லைக் புதுசாக நடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த மாதிரி சத்தியமாக தெரியல. எல்லாருமே வந்து லைக் நிறைய படம் நடித்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு கேரக்டருமே வந்து சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு கேரக்டர் லைக் இம்பார்ட்டண்ட்டே இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. சில படத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு கேரக்டருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. அவங்களும் வந்து நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. மெயினாக சொல்ல போனால் லைக் இந்த காமெடி ஒரு கேரக்டருக்கு வரதுன்ற ஒரு கேரக்டர் அவரெல்லாம் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். நல்லாவே காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. எங்கெல்லாம் வராரோ நமக்கு அதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ நார்த் பீப்புள் மேலே வியூ வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு கரெக்டான விஷயம் தான். இந்த படம் பார்த்தா நமக்கு ஒரு வியூ மாறுது. லைக் அன்னெசரியாக ஒரு ஹேட் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு சைடு வந்து அதை வந்து லைக் கம்ப்ளீட்டாக ஒரு தனி இஷ்யூவாக எடுத்து பேசுறதுன்றதை விட அதை எப்படி நம்ம நார்மலைஸ் பண்ணலாம். நம்ம வந்து இந்த மாதிரி வேறு ஊருக்கு போய் படிக்கிறோம் இது பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம அவங்களும் அவங்களோட வேலைக்காக சர்வேக்காக தான் வராங்க. எதுக்கு அன்னெசரியாக ஒரு ஹேட் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிற படம் தான். நம்ம வந்து அவங்க சைட்லேருந்து தான் பார்க்கணும். நமக்கு வந்து எதாவது பிரச்சனையோ அந்த மாதிரி நினச்சி பார்க்குறாங்க நம்ம ஊரில் சில பேர். ஆனால் நம்ம வந்து அது டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவாக இப்போ நம்ம வேறு எங்கேயாவது போய் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிலேட் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. மெயினாக எனக்கு ஒன்று சொல்லணும்னா மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிளெண்டாக இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் வந்து நல்லா ஏற்றி விட்டுச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதாவது ரயில் அப்படின்னா நம்மளுக்கு தெரிகிறது வந்து என்னென்னா வடக்கன்ஸ் அதிகமாக இருப்பாங்க அப்படின்றது. அதே போல் இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் வடக்கன்ஸ் அப்படின்னாவே ஒரு வெறுப்பு இருக்கும். இவனுங்கெல்லாம் என்ன எங்கே பார்த்தாலும் சுற்றுறானுங்க, பேல்பூரி பானிபூரி எல்லாம் விற்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்குது, எல்லாத்தையும் கடந்து தான் அவன் வந்து வேலை செய்கிறான். இப்போ நம்ம சொந்த பந்தங்கள் எப்படி துபாய் போயிட்டு வேலை செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அவனும் ஒரு தினக்கூலியாக தான் வராங்க. அதாவது ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறவன், நிலத்தை இது பண்ணுறவன் அவனையெல்லாம் விட்டுட்டு ஒரு தினக்கூலியாக வந்து இருக்கிற இவனை ஏன் டார்கெட் பண்ணணும், நீங்கள் மற்றதுக்கு இது பண்ணலாமே அப்படின்றத முன் வச்சிருக்காரு. அதுதான் சார், இந்த பூமி வந்து நமக்கானதோ இல்லை மற்றவங்களுக்கா எல்லாருக்குமானது அப்படின்ற கான்செப்டை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இப்போ வடக்கன்ஸ் வந்து இப்போ அவன் வந்து இங்கே வரலாமா அப்படின்றது வந்து இப்போ நம்மளுடைய மாமன் மச்சான் போயிட்டு துபாயில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அப்போ எல்லாருக்குமானது, இந்த பூமி வந்து எல்லாருக்குமானது அப்படின்ற அந்த கான்செப்டை சொல்லியிருக்காரு. அதாவது ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் என்னென்னவோ பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதையெல்லாம் முன்வைக்காமல் அவன் தினக்கூலியாக வந்தவனை போயிட்டு நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்றது, அவனுடைய உணர்வுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கலாம், மரியாதை கொடுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே கான்செப்ட். படத்தில் காஸ்டிங் நடித்தவங்களை பற்றி ஹீரோ வந்து ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. கூட இருக்கிற அந்த கேரக்டரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. குழந்தை கேரக்டர்லேருந்து எல்லாருமே நேச்சுரலாக இருந்தது. அந்த கேரக்டராகவே மாறி ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தான். சுனில் கேரக்டரும் நல்லா சூப்பராக இருந்தது. பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோக்கு சைடில் இருந்தார் இல்லையா, அவரு நல்லா நடிச்சிருந்தார். ஹீரோ நல்லா நேச்சுரலாக நடிச்சிருந்தார் ஹீரோ கேரக்டர். படத்தில் மியூசிக்கு, சாங்ஸ், பேக்ரவுண்ட் செகண்ட் ஹாஃபில் மியூசிக் இருந்தது, சாங்ஸ் இருந்தது. அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வர மாதிரி, அதாவது பாட்டு போகும்போதே கண்ணில் தண்ணி வர மாதிரி தான் இருந்தது.